ஹாய் ஹால், இது திருச்செந்தூருடைய பார்ட் 2 வீடியோ. எஸ், நம்ம வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ரெடி ஆகிட்டோம். இந்த அவுட்ஃபிட் வந்துட்டு நம்ம பீச்சுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கான அவுட்ஃபிட் அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா மணப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான். ஸோ நீங்கள் கேபோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கு முன்னாடி போகணுமா இந்த வெயிலில் அப்படின்னு இருந்தது. பட் போனதுக்கப்புறம் வாவ் அப்படிங்கிற மாதிரி சிங்கம், கடல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பறவை அப்படிங்கிற நிறைய படம் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. அவ்வளோ சூப்பரான வியூ. உங்களுக்கு மொபைல் வழியாக எவ்வளோ தெரியறது அப்படின்னு தெரியல. பட் டேரெக்டாக போகும்போது இந்த இடத்த விட்டு வர மனசே இல்லை. அவ்வளோ நல்லா இருந்தது. அப்படியே கலர்ஃபுல்லான ஒரு கடலை பார்த்துட்டு கீழே, அதாவது அந்த கடலுக்கு கீழேயும் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அண்ட் மேலே வரலாம். ரொம்ப ஆழமும் இல்லாமல் இந்த கடலில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஸோ இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா, நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தது. அங்கே நடந்து போய் அங்கேயும் நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அது அவ்வளோ அழகான இடம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா டைம் கிடச்சிச்சின்னா ஒரு 15 கிலோமீட்டரை பார்க்காம இந்த இடத்த போய் பார்த்துட்டு வாங்க. இந்த இடத்த சுற்றி நிறைய சர்ச் இருக்குது. பட் எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை. அதே மாதிரி ரொம்ப வெயிலாக இருந்தது. அதாவது வெயில் பற்றி சொல்லவே வேண்டாம். சம்மர் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கடல் சைடு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப டயர்டாகிட்டோம். ஸோ அதிகமாக எங்களால் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சமாக தான் வீடியோஸ் ஃபோட்டோஸே எடுக்க முடிஞ்சது. ஸோ பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக திருச்செந்தூர் போகும்போது இந்த இடத்துக்கு தனியாக ஒரு நாள் வந்துட்டு நம்ம ஒதுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே சர்ச் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு எங்களால் அங்கே போக முடியல, வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருந்தது. அங்கே போயிட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வாங்க கோகோ சர்ச் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் இருந்தது. கீழே இறங்கி அங்கே போனால் எனக்கு அப்படியே பயமாயிடுச்சு. ஏன்னா என்னால் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு குகையெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தது. வெளியில் போயிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. எப்படி அந்த மஞ்சுமல் பாய்ஸ்லாம் கீழே குகையில் போய் அவங்க இருப்பாங்களோ அந்த குழியில், அதே மாதிரி அங்கே இருந்தது. ஸோ அங்கேயும் ஒரு ஜீசஸ் இருந்தார். ஸோ டக்குன்னு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வெளியில் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க, தீர்த்தம், இந்த கடல் இங்கே இருக்கா, ஸோ இங்கே வந்துட்டு ஒரு கிணறு இருக்குது, இந்த கிணறுல வந்துட்டு உங்களுக்கு தண்ணி வந்து ஊற்றிட்டே இருக்கும், ஊறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. உப்பு இல்லாமல் நல்ல தண்ணியாக இருந்தது. அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் அங்கேயே ஒரு ஷாப்பும் இருந்தது. இங்கே கம்ப்ளீட் வந்துட்டு கடல் பொருட்கள், அதாவது வந்து சிப்பி, சங்கு, அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மிரராகவோ இல்லை கிஃப்ட் ஆர்டிகல்ஸாவோ இல்லை நீங்கள் வியர் பண்ணக்கூடிய ஆர்னமெண்ட்ஸாவோ எதுவே வேணாலும் இருக்கலாம். நாங்கள் வந்து ஒரே ஒரு சங்கு மாதிரி ஒரு கிஃப்ட் ஆர்டிகல்ஸாக இருந்தது. ஸோ அதை நான் வந்து ஷோகேஸ்க்காக ஒன்று ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஒரு 150 ருப்பீஸு வர்த்துன்னு சொல்லலாம். உள்ள ஃபுல்லாக வந்து ஹேண்ட்மேட் ஒர்க்கு. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் பேசி வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குறைச்சிக்கலாம். வலம்புரி சங்கெல்லாம் இருந்தது. அதெல்லாம் 5000 2000 அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படி தான் வாங்கணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால நான் வந்துட்டு விட்டுட்டேன். மீதி எல்லாமே வந்து பார்த்தேன். எல்லாமே அந்த ஸ்டார் ஃபிஷ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது கூட ஒரிஜினலாகவே வச்சுருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஐடியா சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணியும் நீங்கள் கிஃப்டாகவும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே எடுக்கலாமே அப்படின்னு. இதில் கிளிப்பு இருந்தது. லைக் வந்துட்டு நம்ம ரிங்கு, பிரேஸ்லெட்டு, அப்புறம் ஸ்ட்ரெட்டு, இந்த மாதிரி விஷயங்களும் இருந்தது. பட் அதெல்லாம் நம்ம வேர் பண்ண போது தான் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ எனக்கு ஞாபகமாக ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த மணப்பாடுக்கு முன்னாடியே தான். இங்கே தான் பஸ்ஸுமே உங்களுக்கு மினி பஸ் கூட இருக்குது. ஸோ இந்த சார்ஜ் தான் ஃபஸ்ட் நான் வந்து போயிருந்தேன். பக்கத்தில் வந்து பாருங்களேன், இந்த இடம்லாம் வேறு லெவல் இருந்தது. பட் ஈவினிங் டைம் போனோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது தான் அங்கே பார்த்துக்கிற அந்த வாட்ச்மேன் வந்துட்டு சொன்னாங்க, வாங்க கீழே கோகோ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு. ஒரு ஸ்டெப்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் இறங்கி போய் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. பட் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்ததுக்கப்புறம். பட் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா போங்க. இங்கே நிறைய சர்ச் இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு கவுண்டிங்கே இல்லை. நிறைய ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரி. நீங்கள் கண்டிப்பாக போனால் இங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்து இன்ஸ்டாவில் போட்டோன்னா இது வந்துட்டு நம்ம திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்க மணப்பாடுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது கோவா, மினி கோவா அப்படின்னே சொல்லலாம். நான் இன்னும் கோவா போனதில்லை. பட் போனவங்க சொன்னாங்க இது மினி கோவா மாதிரி தான் இருக்குது. கோவா இங்கே ஃபோட்டோஸ் எடுத்தால் மினி கோவாவில் எடுத்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான பிளேஸு. ஸோ இதுதான் அந்த கோகோ கோவில். இதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. தீர்த்தம் வாங்கிட்டு நான் உடனே வெளியில் வந்துட்டேன். கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அண்ட் அந்த கிணறுமே வந்துட்டு பாருங்கள், அந்த கிணறு எட்டி பார்க்குறதுக்கு எனக்கு என்னமோ பயமாக இருந்தது. ஸோ இதில் வந்து தண்ணி ஊறிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க.
ஸோ இந்த மாதிரியான நிறைய ஹிடன் பிளேஸ் நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்மளை சுற்றி நிறைய இடத்துல இருக்குது. அதை நம்ம தேடி போகிறோமா அப்படின்னா தெரியல, பட் நிறைய இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நானும் போகிற இடம்லாம் இந்த மாதிரி வித்தியாசமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிப்பேன். வெயில் மட்டும் இல்லை அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம அங்கே இருந்திருக்கலாம். பட் நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு பெரிய விலாகாக எடுத்து நான் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இடங்கள் இருக்குது, சர்ச் இருக்குது. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியெல்லாம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக் வேறு லெவலில் கிடைக்கும். ஸோ இந்த கடலை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. பல ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன். ஸோ அங்கே அவங்களுக்கு ஃபுட்டு, அதாவது சீ ஃபுட்லாம் வேணும்னா அங்கேயே அவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க கடல்லேருந்து எடுத்து. அண்ட் நாங்கள் அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அந்த பலூன் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபிஷ்லாம் இறந்து வெளியில் வந்துகிட்டே இருந்தது. ஒரு 2-3 ஃபிஷ். எதனால் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் அங்கே வந்தவங்களாம் குளிக்கிறது, ஜாலியாக விளையாடுறது. இங்கே போனீங்கன்னாவே உங்கள் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தது அப்படின்னாலும் அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே விலகி போயிட்டு இயற்கையோடு நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் லைஃப்பில் வந்து ப்ராப்ளம்ஸையோ இல்லை வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கோ ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க, இல்லை ஒரு நல்ல ஃபுட்லாம் வாங்கணுன்னா நீங்கள் வெளியிலேருந்தே ஸ்நாக்ஸ் ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. அங்கே அவ்வளோவா வந்து ஷாப் எதுவும் இல்லை. அங்கே இருக்கிறவங்க குக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் நாங்கள் அது நாங்கள் கோவிலுக்கு போனதால் வெஜிடேரியன் அப்படிங்கிறதால ஸோ நம்ம அதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணல. மேபி உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அங்கேயும் ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் வெளியிலேருந்து ஃபுட்டெலாம் வாங்கிட்டு போய்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.